ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கேரட்டும் முட்டையும் வச்சு ஒரு ரைஸ் செய்யறேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஃப்ரை ஆன பிறகு பச்சை மிளகாய், பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆன பிறகு கேரட்டை கழுவிட்டு தோலை நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன். அது இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆன பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன், வேகட்டும். இப்போ கேரட் வெந்த பிறகு 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். மேலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை, கேரட், மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டு இது நல்லா வெந்த பிறகு சாதத்தை நல்லா ஆற விட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டு எடுத்தால் சுவையான கேரட் முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.